ஆவிக்குரிய பிள்ளை இருக்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய விருப்பங்கள் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த விருப்பம் இல்லாவிட்டால் எத்தனை ஆண்டுகள் நீங்க சபைக்கு வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேல வர முடியாது. இந்த எலியாவின் மேல இருந்த ஆவியின் வரம், எலியாவின் மேல இருந்த ஆவியின் அபிஷேகம் எலிசாவுக்கு வேண்டும் என்று விரும்பினான். கவனிங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளே, நமக்கு ஒரு விருப்பம் வேணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வதற்கு நம்ம முதல்ல விரும்பணும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த விருப்பம் இல்லாதனாலதான் அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளராது இருக்கிறாங்க. நம்ம விரும்பணும். நீங்க உலக காரியத்தை நிறைய பேர் விரும்புறோம். படிக்கணும்னு விரும்புறோம், நல்லதுதான். வேலைக்கு போகணும்னு விரும்புறோம், நல்லதுதான். நல்ல ஒரு கணவனோ மனைவி கிடைக்கணும் விரும்புறோம், நல்லதுதான். நல்ல ஒரு வீட்டை கட்டணும் விரும்புறோம், நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும் விரும்புறோம், சமுதாயத்துல மேல வரணும் விரும்புறோம். இது உலக பிறகுமான விருப்பம், நல்லதுதான். ஆனா ஆவிக்குரிய பிள்ளை இருக்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய விருப்பங்கள் இருக்கிறதா? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? இது ஆவிக்குரிய சபை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சபை, ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிற சபை, ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற ஒரு சபை, ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிற ஒரு சபை. இது முழுக்க முழுக்க ஆவியானுடைய வழிநடத்தின்படி நடக்கிற ஒரு சபை, ஒரு ஊழியம். அப்படி ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள், ஆவிக்குரிய ஆராதனையில் கலந்து கொள்கிற நீங்கள், ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிற நீங்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த ஏக்கமும் அந்த விருப்பமும் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த விருப்பம் இல்லாவிட்டால் எத்தனை ஆண்டுகள் நீங்க சபைக்கு வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேல வர முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவார், ஆவியானவர் உங்களை நடத்துவார், ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார்.